ஹை காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க அருங்காட்சியகத்தில் ஒரு நடுகளை பற்றி வர்ஷினியும் நீர்த்திகாவும் சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வர்ஷினி, இது என்ன? இதுதான் நடுக்கல். நடுகல்னா என்ன? ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அந்த போர்ல வீரர்கள் ஈடுபடுவார்கள். தன் நாட்டு அரசருடைய படைகள் வெற்றி பெறணும்ட்டு ஒவ்வொரு வீரனும் ரொம்ப ஆர்வத்தோட சண்டை போடுவாங்க. அப்படி போடுற சண்டையில ஒருத்தவங்க இறந்துடுவாங்க. அப்படி இறக்குறவங்களுடைய வீரத்தை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கின்னு அவங்களுடைய வீரத்தை மரியாதை செலுத்தும் வகையில் வைக்கப்படுவதுதான் நடுக்கல். இந்த நடுக்கல்ல அவங்களுடைய உருவத்தை பொறிச்சு வச்சிருப்பாங்க. இந்த நடுகளை பத்தி விளக்கமா சொல்ல வர்ஷினி. இவர் தான் அந்த வீரர். ஒரு கையில வில்லும் ஒரு கையில வாளும் அவருடைய இடுப்புல ஒரு குருவாலும் கட்டியிருப்பாங்க. தோளுக்கு பின்னாடி அம்புகள் வைக்கிறதுக்காக ஒரு பை வச்சிருக்காரு. அது பேரு அம்புரா துணி. அதையும் இதுல தெளிவா காட்டியிருக்காங்க. இவர் கையிலயும் அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல பெண்கள் மாதிரியே ஆண்களும் இந்த மாதிரி கொண்டைய அணிஞ்சுப்பாங்க. காதுல குண்டலங்களை அணிஞ்சிருக்கிறதும் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வர்ஷினி, இவங்க யாரு? இவங்க தான் இவங்களுடைய மனைவி. வீரம் போர்ல செத்துட்டான், அப்புறம் என்னத்துக்கு அவங்கள காமிச்சுன்னுக்குறாங்க? நீர்த்திகா இவங்களையே இவங்க பக்கத்துல வச்சிருக்காங்கன்னா, இந்த போர்ல வீர மரணம் அடைஞ்சதுனால அந்த காலத்துல ஒரு வீரன் இறந்துட்டா அவனை சுடுகாட்டுல கட்டைகளை வச்சு எரிய வைப்பாங்க. அப்படி எரிய வைக்கிறப்போ அவனுடைய மனைவியும் அந்த தீயில விழுந்து இறந்துடுவாங்க. இதற்கு உடன்கட்டை ஏறுதல் என்று பெயர். உடன்கட்டை ஏறும் பெண்கள் ஒரு கையை எப்பவுமே மேல தூக்கி தான் வச்சிருப்பாங்க. இன்னொரு கையில மது கூடவை வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி கூட உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. இந்த உடன்கட்டை ஏறுதலை தடுக்க சமூக சீர்திருத்தவாதிய ராஜாராம் மோகன் ராய் மிகுந்த பாடுபட்டார். இவருடைய முயற்சியால் வெல்டிங் பிரபு 1829 உடன்கட்டை ஏறுதலை சட்டப்படி தடை செய்தார். அதன் பின்புதான் இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் படிப்படியாக குறைந்து பல ஆயிரம் பெண்களின் உயிர்களை காப்பாற்றியது. இதற்காக நாம் ராஜாராம் மோகன் ராய் மற்றும் வெல்டிங் பிரபு இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். சரி வர்ஷினி, இது எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க? சூளத்துல இருந்து இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த வருஷம் செதுக்குனாங்க? 14ஆம் நூற்றாண்டுல செதுக்கியிருக்காங்க. ஆர் கலைப்பிரியா, எம் நீர்த்திகா, வி வர்ஷினி. நகராட்சி நடுநிலைப்பள்ளி, பழையப்பேட்டை, கிருஷ்ணகிரி. கல்வெட்டு காவலன் கோவிந்தராஜ் மற்றும் அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவக்குமார் இவர்களின் பங்களிப்பிற்கு நன்றி.